ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் சங்கரா மீனில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் கத்தி வச்சு சின்னதாக கீரை இந்த மாதிரி 2 கீரை போடுங்க. ஏன்னா போட்டதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இது எல்லா மீன்லேயும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நான் வறுக்கிறதுக்கு மட்டும் அந்த மாதிரி எப்பவும் செய்யுங்க. சிக்கனுக்கும் அதே மாதிரி தான் செய்யணும். கீரி இந்த மாதிரி மசாலா தடுவுங்க. பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு மசாலா நம்ம போடலாம். என்னென்ன மசாலா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய எத்தனை மீன் இருக்கோ அத்தனை அளவுக்கான உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் போடுங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. ஒரு கவுச்சி ஸ்மெல் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் மீன் மசாலா, கடையில் விற்கிற மசாலா தான் வாங்கி நான் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்காக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் முன்னாடியே நான் போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் கழுவும் போது அதில் போட்டு தான் கழுவி வச்சுருப்பேன் எப்போவும். இப்போ இதுலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி சும்மா லைட்டாக தண்ணி விடுங்க. ஏன்னா மசாலா அதெல்லாம் சேரணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீனாக எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தடுவுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தடவி விட்ருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உள்ள அந்த அந்த கோடெல்லாம் இருக்க பார்த்தீங்களா, அது உள்ளெல்லாம் விட்டு தடுவுங்க. அப்போ தான் உள்ளே நம்ம சாப்பிடும்போது உள்ளே மசாலாவாக இறங்கி இருக்கும். நல்லா சாப்பிடவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு மீனாக எடுத்து இந்த மாதிரி தடுவணும். அப்போ தான் அப்படியே மொத்தமாக எடுத்து நம்ம அப்படியே தடுவுனா அது மாதிரி இறங்காது. ஒருத்துல இறங்கும், ஒன்றுத்தில் இறங்காது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மீனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அதை அப்படியே விட்டுருங்க. அதிலே லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் நான் சேர்த்துக்க மாட்டேன், எனக்கு கோல்டு பிடிக்குது. நீங்கள் லெமன் வேணும்னா லெமன் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான் அது. நான் லெமன் சேர்க்கலை. இந்த மாதிரி சேர்த்து அப்படியே வச்சுருங்க. ஒரு 1/2 hour கழித்து அந்த மீன் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் வறுக்கலாம். 1/2 hour அப்படியே விட்டுருங்க. 1/2 hour ஆயிடுச்சு. அடுப்பில் நம்ம தவா வச்சிடலாம். தவா வச்சு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் போட்டோம், எண்ணெய் சூடாயிடுச்சு. மீன் ஒன்று மீனாக தனியாக போடுங்க. அந்த மசாலா நல்லா இப்படி இறங்கி எப்படி இருக்குது பாருங்கள். அதுதான், அது அப்படியே ஒரு 1/2 hour விட்டு அது நல்லா உள்ள மசாலா இறங்கி அப்படியே இருக்கும் பாருங்கள். வறுத்து அப்படியே மொல்லமாக கத்தியாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ மொல்லமாக திருப்பி விடுங்க. இது பாருங்கள், மொல்லமாக திரும்பினா அது அப்படி சூப்பராக மொறுன்னு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. பாருங்கள், வறுத்த மீன் எப்படி இருக்குது. நல்லா பீச்சிலலாம் எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் மீன். அவ்வளோதாங்க, செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சூப்பராக இருக்கும். இதே மசாலா போட்டு பாருங்கள்.